ஹரே கிருஷ்ணா. பரம ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பீஷ்மர் அம்பு காயங்களோட படுத்திருக்கிறார். 58 நாட்கள் காத்திருந்தார். உத்தராயண காலம் வரும்போது உயிரை விடலாம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறார். நாம் எதுக்காகவாவது காத்திருக்க வேண்டி வந்தால் ஆத்திரம் வரும். ஆனால் பீஷ்மர் அப்படி இல்லாமல் கண்ணன் நாமங்களை வினாடி நேரம் கூட வீணாக்காமல் சொல்லிக்கிட்டு இருந்தார். மரணத்தை பிரயோஜனப்படுத்தினார்னு சொல்லலாம். கடைசி காலத்தில் சாமி கும்பிடலான்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி செய்ய முடியாது. அது தப்பிக்கிறதுக்காக பேசுகிற பேச்சு. பல ஜென்மங்களாக முனிவர்கள் கூட முயற்சி பண்ணிட்டு கடைசி காலத்தில் ஹரிநாமம் வாயில் வருதான்னு பார்த்தா இல்லை. வாழ்க்கையில் வாழ்கிற காலத்தில் எது நமக்கு பிடிச்சிருந்ததோ அது கடைசி காலத்தில் நம்மளை அது பிடிச்சிக்கிட்டோம். இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்க. கங்கைக்கரையில் 2 நண்பர்கள் நடந்து போகிற போது ஒரு கம்பளி அப்படி ஜொலிக்குது, தண்ணீரில் அப்படி மிதந்து வருது. சூரியன் உதிக்கிற சமயங்கிறதுனால மின்னுது. அப்படியே ஒருத்தன் மட்டும் திரும்பி திரும்பி பார்த்தான். அப்போ இந்த நண்பன் என்னத்தை பார்க்குறேன்னு கேட்கும்போது ஒரு கம்பளி மிதக்குது தண்ணீரில், அதை போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி உள்ளே பாஞ்சிட்டான். அங்கே போய் அதை பிடிச்சி எடுத்தா அது வர்ற மாதிரி தெரில. இவன் காத்திருந்துட்டு நேரம் ஆகுத இன்னுமா இழுத்துக்கிட்டு இருக்க, அதை பிடிச்சிட்டெல்லாம் கொண்டு வா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது என் கையில் அது சிக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அதை விட்டுட்டு வா அப்படின்னு இவன் சொல்லும்போது அதை நான் விட்டாச்சு, ஆனால் அது என்ன விடலை அப்படின்னு அவன் சொன்னான். காரணம் அது நீர்க்கரடி. தண்ணீருக்குள்ளே நமக்கு சாப்பிட ஒரு ஆள் கிடச்சிருச்சுன்னு சொல்லி அவனை கெட்டியாக பிடிச்சிருச்சு. இது மாதிரி வாழ்க்கையில் நாம் எதுக்கு அடிமையானமோ பிடிச்சு போய் அது நம்மளை கடைசி காலத்தில் அதுதான் நம்மளை ஆக்கிரமிக்கும், அது நம்மளை பிடிச்சிக்கும். இப்போது கடவுளை வாழ்க்கை பூரா நம்ம சிந்திச்சிருந்தோன்னா அந்த ஜீவனை பகவான் கடைசி நேரத்தில் அவன் மறந்தால் கூட அவர் நினைப்பார். நல்லதை செய்கிறவன் நாசமாகிறது இல்லைன்னு கீதையில் இதுக்காக வாக்குறுதி கொடுக்குறார். தர்மரை பகவான் ஆட்சியில் அமர்த்திட்டார். அஸ்தினாபுரத்தில் ராஜ்யத்தில் அமர்ந்தார் தர்மர். நல்ல மழை பெய்யுது, போதிய அளவுக்கு மழை, பஞ்சம் இல்லை, நோய் நொடி இல்லை. தர்மத்தை ஆட்சியாளர்கள், அதாவது ஆட்சி செய்கிறவன் தர்மத்தை பரிபாலனை பண்ணால் நாடு கேடு அடையாதுங்கிறது தெரியுது. பல பிறவிகளான போக வாசனை தர்மத்தை மீற செய்யும். மனம் சதா அதையே அசைப்போடும். புலன் வேகத்தை விவேகத்தால் கட்டுக்குள்ளே வச்சுருந்தா கடைசி வரைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும். அறத்தின் பாதையில் பொருள், காமம் இதுகள் இருந்தால் துயரம் வராது. அடக்கமும் நன்னடத்தையும் இந்த அறத்தின் பாதையில் போகிற போது உண்டாகும் ஒருத்தருக்கு. பகவானுடைய நேரடி தோற்றமாக சூரிய தேவன் இருக்கிறார். தர்மர் தன்னுடைய ஆட்சியில் தினமும் சூரியனை வணங்குறார். கிருஷ்ணர் கீதையில் நான் தான் சூரியன் அப்படிங்கிறார். ஏழைகள் கூட சூரியனை வணங்கலாம், தரித்திரம் தோணாது. மகாபாரத வனபர்வத்தில் பாண்டவர்கள் காட்டில் வசித்த போது சூரிய நாராயணரை தர்மர் உபாசனை செய்தார். அப்போ சூரிய தேவன் தர்மருக்கு ஒரு அட்சய பாத்திரம் கொடுக்கிறார். ராமருக்கும் கூட ராவண வதத்துக்காக சூரிய தேவன் சக்தி அளித்ததாக வரலாற்றில் பார்க்குறோம். பொருள் சம்பாதிப்பது தர்மந்தான், கடமைதான்னா கூட தர்மத்துக்கு விரோதமாக வாழக்கூடாது அப்படிங்கிறது கருத்து. தர்மருடைய ஆட்சியில் புதல்வர்கள் பெற்றோர்கள் பேச்சை கேட்டாங்க. அரசன் தர்மத்தில் நம்பிக்கை உள்ளவனாக இருந்ததுனால மக்களும் அப்படியே இருந்தாங்க. குடிகாரர்களே கிடையாது. தர்மருக்கு பட்டாபிஷேகம் செஞ்சுட்டு பகவான் கிருஷ்ணர் துவாரகாவுக்கு திரும்புகிறார். கிருஷ்ண தரிசன தவிப்பில் இருந்த மக்கள் இப்போ ஆனந்தமாக கிருஷ்ணரை தரிசிக்கிறாங்க. கிருஷ்ணர் ஒரே சமயத்தில் 16,000 வடிவங்கள் எடுத்து அவருடைய ராணிகளின் அரண்மனைக்குள்ளே நுழைகிறார். ஒவ்வொரு ராணிக்கிட்டையும் உங்ககிட்ட தான் முதல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னார். இது பகவானுடைய ஒரு திவ்ய லீலை. உலகில் எல்லாம் இருந்தோம் ஆத்ம தளத்தில் நிலைச்சிருக்கிறவன் தான் யோகி. தெய்வீக தம்பதியரான வசுதேவர் தேவிகை கிட்ட கண்ணன் பிறக்கிற போது அவளுடைய கர்ப்பத்துக்குள்ளே பகவான் நுழையலை, வெளியே இருந்துக்கிட்டே பிறந்த மாதிரி காட்டுறார். ஆனால் உத்ராவுடைய கர்ப்பத்துக்குள்ளே நுழைஞ்சி பரீட்சித் ராஜாவை காப்பாற்றுறார். பெண்மையை கண்ணன் அளவுக்கு யாரும் போற்ற முடியாது, பேணி காக்கவும் முடியாது. பரீட்சித்து பிறந்தவுடன் ஜோதிடர்கிட்ட தர்மர் கேட்டார்,
குழந்தைக்கு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்டார். ஜோதிடர் சொன்னார், நல்ல தர்மாத்மாவாக இருப்பான், எல்லா கிரகங்களும் அற்புதமாக அமைஞ்சிருக்குது, இந்த ஜீவனுக்கு இதுதான் கடைசி ஜன்மம், ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது, கடைசி காலத்தில் பாம்பு தீண்டி இறப்பான் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குதுன்னு சொன்னார். அப்போ தன்னுடைய வம்சத்தில் ஒருத்தன் பாம்பு தீண்டி இறக்கிறதா அப்படின்னு சொல்லி அவருக்கு வருத்தம் வந்தது. அப்போது ஜோதிடர்கள், பாம்பு தீண்டி இறந்தால் கூட அவனுக்கு நல்ல கதி தான் கிடைக்க போகுது அப்படின்னு சமாதானம் பேசுகிறாங்க. இந்த நிகழ்வுகள்லாம் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 16ஆம் அத்தியாயத்திலிருந்து தொடங்குது. மகாபாரத போரில் பங்கேற்க விரும்பாத விதுரர் தீர்த்த யாத்திரையாக தெற்க வந்துட்டார். விதுரர் யாருன்னு பார்த்தா யமன் தான். யமனுக்கு கிருஷ்ணலீலையில் பங்கேற்கணும்னு ஒரு ஆசை. அதுக்கு என்ன தான் பண்ணலான்னு சொல்லி அவன் யோசனையாக இருக்கும்போது ஆணி மாண்டவியர்னு தனியாக ஒரு கதை இருக்குது. அவருடைய சாபத்தால் யமன் விதுரராக பிறக்கிறார், கிருஷ்ணலீலையில் பங்கேற்கிறார். தீர்த்த யாத்திரையாக இந்த போரில் பங்கேற்காமல் அவர் தென் தேசத்துக்கு வந்துடுறார். யாத்திரை முடிச்சுட்டு தன்னுடைய சகோதரன் திருதராஷ்டிரனை சந்திக்க வரார். அவர் 36 வருஷம் தீர்த்த யாத்திரை பண்ணார். கௌரவர்கள் எல்லாம் அழிஞ்சு போயாச்சுங்கிறது கேள்விப்பட்டுட்டு அவங்களுடைய தந்தையான திருதராஷ்டிரனை பார்க்க வந்தார். அப்போ திருதராஷ்டிரன் தர்மர் மன்னராக இருக்கிறார். தர்மரும் வயசாகி போச்சு. அவருடைய வசத்தில் திருதராஷ்டிரன் வசிக்கிறார். விதுரரோடு புகழ்ச்சியை கொலைக்கு சமமாகவும் தற்புகழ்ச்சியை தற்கொலைக்கு சமமாகவும் தன்னுடைய நீதியில் பேசியிருக்கிறார். 36 ஆண்டு தீர்த்த யாத்திரை செய்த அவர் அதை பற்றி அண்ணன்ட்ட பேசும்போது 36 வார்த்தைகளில் வர்ணிச்சிடுறார். தான் செய்த நல்ல காரியங்களை ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, வர்ணிக்கக்கூடாது. திருதராஷ்டிரனை சந்திக்க வந்தது நள்ளிரவு நேரம். அப்போ திருதராஷ்டிரன் தூக்கம் வராமல் உருண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ இவர் கேட்குறார், என்ன அண்ணா தூக்கம் வரலையா அப்படின்னு விதுரர் கேட்டார். வரலை அப்படின்னு திருதராஷ்டிரன் சொல்கிறான். அப்போது இதில் என்ன தெரியுதுன்னா, வாலிபத்தில் ரொம்ப பாவம் செஞ்சவனுக்கு முதுமையில் தூக்கம் வராது அப்படிங்கிறது தெரியுது. அப்போது விதுரர் பார்க்குறார், பக்கத்தில் ஒரு தட்டில் கொஞ்சம் லட்டுகள்லாம் இருந்தது. விதுரர் சொல்கிறார், அண்ணா உனக்கு வெக்கமாக இல்லையா? யாருக்கு விஷம் கலந்த லட்டுகளை தின்ன கொடுத்தையோ அவங்க கையால் இப்போ இனிப்பு கலந்த லட்டுகளை சாப்பிட்றிய, இதை திரௌபதி தானே செஞ்சுருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஏன்னா ராஜசபையில் திரௌபதிக்கு கிடைச்ச அவமானம் இருக்க, அதில் திருதராஷ்டிரனுடைய மறைமுக சம்மதமும் இருக்குது. இது ரொம்ப கேவலமானது, பேசாமல் பாண்டவர்களை விட்டுட்டு காட்டுக்கு போ அப்படின்னு விதுரர் வலியுறுத்துகிறார். அப்போ திருதராஷ்டிரன் சொல்கிறான், நான் அயோக்கியந்தான், ஆனால் என்னுடைய அண்ணன் பிள்ளைங்க இந்த 5 பேரும் என்னை போட்டி போட்டு கவனிக்கிறாங்க, சேவை பண்ணுறாங்க, அப்படிப்பட்டவங்களை விட்டுட்டு போக எனக்கு மனசும் வரலன்னு சொன்னான். அப்போ விதுரர் சொன்னார், பாண்டவர்களை கொல்றதுக்கு கணந்தோறும் முயற்சி பண்ணேன், உன் முகத்தில் மரணக்கலை வேற தெரியுது, காலன் உன்னை வட்டம் பட ஆரம்பிச்சுட்டு இதுகளையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு போனேன்னா அது புத்திசாலித்தனம், நன்மையும் கூட அப்படின்னு சொன்னார். அப்போ திருதராஷ்டிரன் சொன்னால், நான் குருடனாக இருக்கிறேன், எங்கே போவேன் அப்படின்னு கேட்டார். விதுரர் சொன்னார், 7 நதிகள் பாயிற தீர்த்தத்துக்கு போ, அங்கே போகலாம், சப்தஸ்ரோத்னு ஒரு பகுதி, அங்கே போகலாம், பகலில் போக வேண்டாம், தர்மர் அனுமதிக்க மாட்டார், நள்ளிரவு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். அது போலவே நடந்துச்சு. அடுத்த நாள் காத்தால தர்மர் திருதராஷ்டிரன் மாளிகைக்குள்ளே போய் பார்த்தா அங்கே பெரியப்பாவையும் காணும், பெரியம்மாவையும் காணும், காந்தாரி 2 பேரையும் காணும். 100 புதல்வரையும் பறி கொடுத்ததுனால தற்கொலை செஞ்சிக்க போயிட்டாங்களோ அப்படின்னு வருந்தி தண்ணீர் குடிக்காமல் விரதம் இருந்தார் தர்மர். ஒரு தர்மாத்மா தவிச்சு போயாச்சுன்னா கிருஷ்ணர் தாங்க மாட்டார். அந்த இடத்துக்கு கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய திருவுள்ளமான சாதுக்களை அங்கே அனுப்பி வைக்கிறார். அந்த ரீதியில் தர்மர்கிட்ட நாரதர் வந்தார். நாரதருடைய பாதங்களில் விழுந்து, நான் செய்த பாபங்களின் காரணமாக பெரியப்பாவும் பெரியம்மாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு வருந்துறார் தர்மர். இப்படி மற்றவர்கிட்ட குற்றம் பார்க்காம தான் குற்றவாளிங்கிற மாதிரி நினைக்கிறவன் உயர்ந்தவன். அப்போ நாரதர் தர்மர்கிட்ட, உன் பெரியப்பாவுக்கு நல்ல கதி கிடைக்க போகிறது, அதை எடுத்து உனக்கும் நல்ல கதி உண்டாக போகுது, அதனால் அவரை பற்றி ஆலோசிக்காமல் உன்னை பற்றி ஆலோசின்னு நாரதர் சொன்னார். உலகம் பூராவும் அடுத்தவங்க மரணத்தை பற்றி தான் யோசிக்கிறாங்க, அதை பற்றி விளம்பரம் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. இப்படி பேசி அவங்களும் இறந்து போக வேண்டி வருது. யாரும் சொந்த மரணத்தை பற்றி ஆலோசிக்கிறதே இல்லை.
சூத கோஸ்வாமி இந்த செய்தியை இங்கே கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கங்கன்னு வலியுறுத்துகிறார். இறுதி காலத்தில் இளமை கூட பொருளற்றது தான். திருதராஷ்டிரனை எச்சரிக்க விதுரர் வந்தது போல் தர்மரை எச்சரிக்க நாரதர் வந்தார். இன்னும் 6 மாதம் கழித்து கலியுகம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நாரதர் எச்சரிக்கிறார். அதுக்கப்புறம் தர்மர் பல யாகங்களை செய்தார். அதர்ம யுகமான கலிகாலம் வரப்போவது அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஆலயங்களில் பகவானுடைய ரூபம் ஆனந்தமாக காணப்படலை. அடுத்து அவர் எங்கே நடந்து போனாலும் போகிற வழியில் நாய் நரியெல்லாம் அழுகிற மாதிரி பார்த்தார். இதெல்லாம் பீமன்ட்ட சொல்லியும் வருத்தப்பட்டார். அந்த சமயம் ஒருத்தன் ஒரு கனத்த உலோக உருண்டை மாதிரி ஏதோ தூக்கிட்டு போகிறான். அது தர்மர் பார்த்து அது என்னதுப்பான்னு கேட்டார். இது வீடுகளை பூட்டி வைக்கிறது, திருட்டை தவிர்க்கும் இது அப்படின்னு சொல்லி அவன் அதை காட்டுறான். அதுதான் பூட்டு. கலிகாலம் ஆரம்பிக்கும் முன்னாடியே பூட்ட வேண்டிய அவசியம் தொடங்கிருச்சு. அப்போது இன்னொரு சம்பவமும் நடந்தது. அது என்னதுன்னா, ஒரு வைசியன் ஒரு பிராமணனுக்கு தன்னுடைய நிலத்தை கொடுக்குறான், விற்றுட்டான். ஒரு பிராமணனுக்கு ஒரு வைசியன் நிலத்தை விற்றுட்டான். அந்த வீட்டில் ஒரு சின்ன சீர்திருத்தத்துக்காக கீழே தோன்ற போது அஸ்திவாரத்தில் ஒரு தங்க கட்டி இருந்தது. அப்போ அந்த அந்தணன் அதை எடுத்துகிட்டு வைசியன் வீட்டுக்கு ஓடுறான். அவன்கிட்ட போய் அதை கொடுக்குறான். அவன் சொல்கிறான், நான் என் வீட்டை விற்றாச்சு, அங்கே இருக்கிறதெல்லாம் உனக்கு தான் சொந்தம்னு சொல்ல, நான் வீட்டை தான் வாங்கினேன், இப்படி கீழே இருக்கிற பொருள் எனக்கு உள்ளது இல்லை அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, இப்படி 2 பேருமா வாக்குவாதம் பண்ணுறாங்க. என்னோடது இல்லை உன்னோடது இல்லைன்னு மாற்றி மாற்றி வாக்குவாதம் பண்ணும்போது அரண்மனை வீரர்கள் அவங்க 2 பேரையும் பிடிச்சி இழுத்துட்டு போய் தர்மர்கிட்ட கொண்டு நிறுத்துகிறாங்க. தர்மரும் விசாரித்து பார்க்குறார். அப்போது இதுக்கு என்ன பதில் சொல்ல, இந்த 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, இவன் நான் விற்றுட்டேன், எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு விற்றவன் சொல்கிறான், வாங்கினவன் நான் வீட்டைத்தானே வாங்கினேன்னு அவன் சொல்கிறான். அப்போ 2 பேருமா திரும்ப சொல்கிறாங்க, இல்லாட்டி நீங்கள் எடுத்துக்கங்கன்னு ராஜாட்ட சொல்ல, இங்கே கஜானாவில் எல்லாம் தாராளமாக இருக்குது, அப்படி தேவையில்லாமல் மன்னன் எதையும் சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு ராஜா சொல்கிறார். அப்போது ஒரு மந்திரி சொல்கிறார், பேசாமல் தீர்ப்பை நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அடுத்த நாள் வாங்கினதும் அந்த தங்க கட்டி அங்கே அரண்மனையில் வாங்கி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்த நாள் வராங்க. வரும்போதே பிராமணன் எனக்கு தாங்கிறான், வைசியனும் எனக்குங்கிறான். 2 பேரும் போட்டி போடுறாங்க. நேற்று அப்படி பேசுனீங்களேன்னு கேட்டால், இல்லை நான் யோசித்து பார்த்தேன், இனி நான் வீட்டை விற்றா கூட கீழே உள்ளதை நான் கொடுக்கல, அது எனக்கு தானே அவன் சொல்கிறான். இப்படி எனக்குன்னு போட்டி வந்துருச்சு. ஒரே நாளில் புத்தி மாறிடுச்சு. தர்மரும் கூட பேசாமல் இதை நம்ம கஜானாவில் வச்சுட்டா என்ன அப்படின்னு யோசித்தார். அப்போ தான் எவ்வளோ கேவலமாக நினச்சிட்டோன்னு சொல்லி அவங்க நாள் காட்டி அந்த பஞ்சாங்கத்தை பார்க்கும்போது அப்போ தான் தெரியுது கலிகாலம் ஆரம்பிச்சிட்டு, இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. களி அப்படிங்கிறது கலக ரூபம். எந்த வீட்டில் கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம் இருக்கோ, கிருஷ்ண கதைகள் அடிக்கடி பேசப்படுறதோ, அங்கே களி புருஷன் புக மாட்டான். இப்படியாக களியுடைய தொடக்கம் ஆரம்பமாகுது. ஹரே கிருஷ்ணா.